ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் மியூசிக் மிக்ஸ். இன்னைக்கு நாங்கள் 5.1 ஹோம் தியேட்டர் வந்து ரிமோட் கிட்ட வச்சு எப்படி செய்யறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு. பார்ட் 1 பார்க்காதவங்க மேலே ஐ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கார்ட் வரும். அந்த கார்ட்டில் பார்ட் 1 போட்டிருக்கேன். எப்பயும் போல் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் அடுத்த டைம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஏற்கனவே பார்ட் 1 பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 52001943 8 டிரான்சிஸ்டர் வந்து சப் இருக்கு. டபுள் சப் யூஸ் பண்ணுறேன், டுவெல் சப்பா யூஸ் பண்ணுறேன். 4 டிரான்சிஸ்டர் ஒரு சேனலுக்கு வேலை செய்யும். 2 டிரான்சிஸ்டர் ஒரு சேனலுக்கு 12 டிரான்சிஸ்டர் 6 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் சென்டர் யூஸ் ஆகும். இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வச்சிருக்கு. இதில் ரிமோட் கிட்டு வித் ஆப்டிக்கல் கோஆக்சியல் போர்டு உள்ள இருக்குது. பார்த்தீங்களா, ரிமோட் கிட்டு வித் ஆப்டிக்கல் கோஆக்சியல், ஆப்டிக்கலுக்கான இன்புட்டு, விடியோ எம்எம்சி போர்டு, டிவிடி எஸ்எம்பிஎஸ் 30030 5 ஆம்பியர். எத்தனை இன்புட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டிடிஹெச், கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2, ஆப்டிக்கல் 5.1, யூஎஸ்பி, டிவி, டிடிஹெச், ஆக்ஷன் வரும், ஆக்சியன் வரலைன்னு தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை இன்புட் இருக்குது. இதுதான் நான் யூஸ் பண்ண போகிற ரிமோட் கிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் இன்புட்டு, ரெண்டாவது கோஆக்சியல் இன்புட்டு, இது வந்து டிஸ்பிளேக்கான அவுட்புட்டு. மேலே இருக்கிறது இந்த அவுட்புட் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கான அவுட்புட்டு. இது வந்து பவர் சப்ளை +2 வோல்ட் -12 வோல்ட்டு. இந்த பக்கம் பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.1 இன்னு 5.1க்கான இன்புட்டு, ஆப்டிக்கல் கோஆக்சியல் இன்புட்டு. பார்ட் 1ல முதல்ல என்னென்ன போர்டு எங்கே வைக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மருக்கான பவர் சப்ளை கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் சப்வூஃபருக்கான ஆம்பு போர்டு ஃபிட் பண்ணி அதுக்கான ஸ்பீக்கர் ஒயரு, பவர் சப்ளை ஒயரெலாம் சால்டிங் பண்ணோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆம்பிளிஃபையர் போர்டு ஃபிட் பண்ணி ஆம்பிளிஃபையர் போர்டுக்கான பவர் சப்ளை ஒயர் சால்டிங் பண்ணோம். அப்புறம் அதுக்கான ஸ்பீக்கர் ஒயர்லாம் சால்டிங் பண்ணோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் மாஸ்டர் கண்ட்ரோலுக்கான லைன் சால்டிங் பண்ணோம். அதுக்கப்புறம் சென்டருக்கான லைனு, சப்வூஃபருக்கான லைனு, மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து எப்படி பேரலாக அடிக்கணுங்கிறத பற்றி பார்த்தோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஸ்பீக்கரும் கரெக்டாக உட்காதாங்கும்படி செக் பண்ணோம். இப்போ பார்ட் 2க்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் எழுதியிருப்பாங்க. அந்த ஒயரை அப்படியே கொண்டு வந்து மாஸ்டர் வால்யூம் சால்வ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதிலே எழுதியிருக்கும் FL, FR, SLSR, சப்பு, சென்டரு, அப்புறம் கிரவுண்டு எல்லாம் எழுதியிருக்கும். அப்படியே கொண்டு போய் மாஸ்டர் கண்ட்ரோலில் இன்புட்டில் அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க. கிரவுண்டு வந்து சப்வூஃபரோட கண்ட்ரோலுக்கான கிரவுண்டுக்கு மட்டும் காமன் பண்ணிக்கோங்க. அதோட கனெக்டை பிடிங்கி விட்டு அதுக்கப்புறம் 5.1க்கான இன்புட் ஒயர் எடுத்துக்கோங்க. அதோட கனெக்டரை சொருவி என்னென்ன ஒயர் என்னென்ன கலர் வருதுன்னு பார்த்துக்குங்க. .1க்கான சாக்கெட்டை சால்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒயர் சால்வ் பண்ணும்போது டக்குன்னு பிடிக்கும். பின்னாடி என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு அவுட்புட் வரும். ரிமோட் கிட்டில் எப்படி எழுதிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. 6 லைனுக்கு 6 லைனுக்கு 6 ஒயர் வரும். 2 எர்த் ஒயர் வரும். 2 எர்த் ஒயரும் காமன் ஒயராக கொடுத்துடலாம்.
5.1 சால்விங் பண்ண பின்னாடி 2.1க்கான ஒரு கனெக்டர் வரும். அதை எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்க லைனை கொண்டு வந்து 2.1க்கான இதில் சால்விங் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே யூஎஸ்பி அப்படின்னு எழுதியிருக்கிறத கொண்டு போய் யூஎஸ்பி போர்டில் சால்விங் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா 5 ஒயர் மிச்சம் இருக்கும். மிச்சம் இருக்கும். 2 இன்புட்டுக்கு சால்விங் பண்ணிக்கலாம். ஆர்சிஎஸ் சாக்கெட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டீரியோ இன்புட் இருக்கும். 2 ஸ்டீரியோ இன்புட்டில் சால்விங் பண்ணிக்கோங்க. இந்த சீல்டு ஒயர் வந்து வீடியோ போர்டிலேருந்து வீடியோக்கான அவுட்புட் ஒயரு. அதை கொண்டு வந்து ஆர்சிஎஸ் சாக்கெட்டில் 2 பின்னில் நான் சால்விங் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ரிமோட் கிட்டில் கோஆக்சியல் அப்புறம் ஆப்டிக்கல் லைன் தான் எடுக்கணும். இப்போ ரிமோட் கிட்ட ஃபிட் பண்ணிடலாம். அது கனெக்டர் தான் மேலே எழுதியிருக்கு, அப்படியே பார்த்து சால்விங் பண்ணிக்கலாம். ரிமோட் கிட்ட ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். முதல்ல இது வந்து எஃப்எம்க்கான ஏரியல் ஒயரு. ரிமோட் கிட்ட ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் போட்டு எல்இடிக்கு சால்விங் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வாசரில் ஒரு ஒயரை சால்விங் பண்ணி அதை ஆம்பிளிஃபையர் போர்டோட ஹீட் சிங்கில் முறுக்கிட்டு அந்த ஒயரை கொண்டு வந்து ஆம்பிளிஃபையர் போர்டோட எர்த்தில் கொடுத்துக்குங்க. இது பாடி எர்த்தாக மாறிக்கும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒயரை கொண்டு வந்து 1K ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே எல்இடி கொடுத்தோம்ல அதில் சால்விங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இனிமேல் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டேரெக்டாக ஏசி லோடில் கொடுத்துருக்கேன், அதனால தான் பிளிங்க் ஆகிற மாதிரி காமிக்குது. டிரான்ஸ்ஃபார்மரில் 12 பவர் சப்ளை பிரிட்ஜ் பண்ணி -12 +1 எடுத்து ரிமோட் கிட்ட கொடுத்துட்டேன். இதுலேயே 5 வோல்ட் ரெகுலேட்டர் போர்டு எடுத்து வீடியோ போர்டு கொடுக்கும்போது ஹம்மிங் வந்துச்சு. ஸோ அந்த 5 வோல்ட் போர்டு எடுத்துட்டு தனியாக எஸ்எம்பிஎஸ் போர்டு பவர் சப்ளை கொடுத்து வீடியோ போர்டு கொடுத்ததுனால ஹம்மிங் சுத்தமாக இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் போர்டு போட்டிருப்பேன். போர்டில் அதை எடுத்துட்டு இப்போ எஸ்எம்பிஎஸ் போர்டு வச்சுட்டேன். யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட் கொடுத்துட்டேன், ஃபேனுக்கு 12 வோல்ட் கொடுத்துட்டேன். அதை தான் போர்டில் இந்த வீடியோவில் பாருங்கள். அவ்வளோதான். நான் வாங்கும்போது இது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுன்னு தான் சொல்லி வாங்கினேன். ஆனால் இது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டே கிடையாது. இது வந்து ஸ்பீக்கர் டிலே சர்க்யூட் மட்டும் தான் இருக்குது. இதில் இருக்குது ப்ரொடக்ஷனுக்கான சர்க்யூட் இருக்க மாதிரியே தெரியல. முதல்ல எல்லா ஸ்பீக்கருக்கான அவுட்புட் ஒயரையும் கொண்டு வந்து அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டோட அவுட்புட்டில் சால்விங் பண்ணிக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேமராக்கான ஆங்கிள் கரெக்டாக செட் ஆகலை, வைக்கும்போது மாற்றி வச்சிட்டேன். ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டில் கொண்டு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் கொடுத்துங்க. நான் ஏன் ஆரம்பத்தில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கொடுக்கலன்னா டக்கு டக்குன்னு செக் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆன் ஆகும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா டிலே ஆகி தான் ஆன் ஆகும். அதனால தான் கடைசியாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கொடுக்குறேன். ஸ்பீக்கருக்கான அவுட்புட் ஒயர் ஏற்கனவே கொடுத்தோம்ல அதெல்லாம் கொண்டு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு சால்விங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுலேருந்து வர ஒயரை கொண்டு போய் ஸ்பீக்கருக்கான சாக்கெட்டில் சால்விங் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏசி 12 வோல்ட் சால்விங் பண்ண சொல்லும். 12 வோல்ட் ஏசி வோல்டேஜ் சால்விங் பண்ண சொன்னோம். 12 வோல்ட் ஏசி சால்விங் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டுக்கான கனெக்ஷன் முடிஞ்சது. ஆப்டிக்கல் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு கிரவுண்டு ஆப்டிக்கல் அவுட்புட்டு அப்படின்னு எழுதியிருக்கும். அதை கொண்டு வந்து ஆப்டிக்கல் பின்னில் 5 வோல்ட்டு கிரவுண்டு ஆப்டிக்கல் இன்புட்டு சீல்டு ஒயர் தான் வரும், சால்விங் பண்ணிக்கோங்க. கோஆக்சியல் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வரும். 2 ஒயரில் ஒரு ஒயர் கிரவுண்டில் கொடுத்துட்டு இன்னொரு ஒயரை ஆர்சிஎஸ் சாக்கெட்டில் சால்விங் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று தான் சால்விங் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அது சால்விங் பண்ணணும் அப்புறமேட்டு. இப்போதைக்கு வெல்கம் டு தமிழ் மியூசிக் மிக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
நான் சொன்ன இந்த 5.1 ஹோம் தேட்டர் ரிமோட் கிட்டோட செய்கிற ஹோம் தேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட்லேயே ஆப்டிக்கலு கோஆக்சியலு 5.1 2 சேனல் இன்னு 3 வந்துடும். யூஎஸ்பிக்கான இன்புட் வரும். யூஎஸ்பி வந்து வீடியோ போர்டு வச்சிருக்கு, ப்ளூடூத்தோட இருக்குது. செட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. 01943 8 டிரான்சிஸ்டர் வந்து சப் இருக்குது. டபுள் சப் யூஸ் பண்ணுறேன், டுவெல் சப்பாக யூஸ் பண்ணுறேன். 4 டிரான்சிஸ்டர் ஒரு சேனலுக்கு வேலை செய்யும். 2 டிரான்சிஸ்டர் ஒரு சேனலுக்கு 12 டிரான்சிஸ்டர் 6 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் சென்டர் யூஸ் ஆகும். இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வச்சிருக்கு. இதில் ரிமோட் கிட்டு வித் ஆப்டிக்கல் கோஆக்சியல் போர்டு உள்ள இருக்குது பார்த்தீங்களா. ரிமோட் கிட்டு வித் ஆப்டிக்கல் கோஆக்சியல், ஆப்டிக்கலுக்கான இன்புட்டு, வீடியோ எம்எம்சி போர்டு, டிவிடி எஸ்எம்பிஎஸ் 3030 5 ஆம்பியர். எத்தனை இன்புட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டிடிஹெச், கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2, ஆப்டிக்கல் 5.1, யூஎஸ்பி, டிவி, டிடிஹெச், ஆக்ஷன் வரும், ஆக்சியன் வரலைன்னு தெரியல. ஸோ இது